வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக். இன்றைக்கி என்ன வ்ளாகில் பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாகில் வந்து நம்ம ஹயக்ரீவர் வழிபாடு சிம்பிளாக எப்படி வீட்டில் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஆடிக்கிழமை ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தது தான் பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, குரு பூர்ணிமா, ஹயக்ரீவர் வழிபாடு, இது எல்லாமே வந்தது. அதுக்காக நாங்கள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு செய்யலாம் நம்ம பசங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நானும் சேனலில் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யலாமே சொல்லிட்டு தான் பண்ணேன். அது என்னென்ன அதில் வச்சோன்னு பார்த்திங்கன்னா, ஏலக்காய் போட்ட பால் பிரசாதமாக காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்கண்டு தனியாகவும் வச்சுருந்தேன் பிளேட்டில். அப்புறம் இந்த ஸ்லோகம்ஸ்லாம் சொல்லிவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இங்கே கோதண்ட ராமர் கோயிலுன்னு இருக்குது. ராமர் கோயிலில் ஹயக்ரீவர் சாமியும் இருக்காங்க. அதனால் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அங்கே வழிபாடு முடிச்சுட்டு தான் வந்தோம். அந்த ஒரு நாள் விலாகாக தான் இந்த விலாக் இருக்க போது. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோன்றது, பசங்க எல்லாமே வளர்ந்து வந்தாச்சு. அதுக்காக அவங்களுடைய படிப்புக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது சாமிக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, அவங்கள இது பண்ண வேண்டியது, என்கரேஜ் பண்ணி இது பண்ண வேண்டியது தான். அதுதான் வந்து நானும் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயுமே பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நார்மலாகவே எங்கள் பசங்க வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன், 6 o'clock எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணிடணும், 8 o'clock முடிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா மறுநாள் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் குளிக்க வச்சு வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுக்கு 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆஃப்டர்நூன் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா, அவங்க வந்து இந்து ஸ்கூலில் படிக்கிறதால அங்கேயே வந்து ஒரு சில ஸ்லோகம்ஸு அதெல்லாம் சொல்லி தருவாங்க டெய்லியுமே. அதனால் அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் ஆகிடுச்சு. நான் சொல்லி கொடுக்கறது இல்லாமல் யாஷிகாவும் தனியாக ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. 2 பேருமே நாங்கள் வந்து ஒரு 5 times அந்த மாதிரி நாங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு ஸ்லோகம்ஸும் காயத்ரி மந்திரம் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா கேமரா பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்து வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கிளம்புறோம். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கும், படிப்பாங்க, பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ நம்ம பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக வரும். செஞ்சுட்டு பாருங்கள். சிம்பிளான ஒரு வழிபாடு தான் நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற கோதண்ட ராமர் கோயில். இது கொஞ்சம் பெரிய கோயிலும் இல்லை, சின்ன கோயிலும் இல்லை, நார்மலான ஒரு கோயில். இந்த கோயிலில் போயிட்டு நாங்கள் வழிபாடு முடிச்சுட்டு ராமனும் சீதாவும் கலந்து இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பார், நோய் தீர்க்கும் ஆஞ்சநேயர். அடுத்தது பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு நம்ம டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ராகி தோசையும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன், வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் நானும் செஞ்சேன். நான் வந்து இத்தனை வருஷமாக செய்யலை. இனிமேல் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படி அவங்களுக்காக செய்கிறேனோ அதே மாதிரி இந்த ஒரு வழிபாடும் கண்டிப்பாக செய்வேன் இனிமேல் நெக்ஸ்ட் இயரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அவரோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை.
நான் அவரோட ஸ்லோகம்ஸும் விளக்கேற்றிட்டு பிரசாதமும் வச்சுட்டு நான் அது செஞ்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாகவே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். எப்போவுமே பசங்க வந்து படிக்கிற விஷயன்றதுனால நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முயற்சியாக தான் இதை நான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றது. நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் ரைஸ்க்காக எல்லாமே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் புதினா எல்லாமே போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான ரெட் சில்லி தான் போட்டிருந்தேன். ரெட் சில்லி அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு ஒரு குக்கரில் வைக்கிறதால நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருந்தேன். பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை. பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸுக்கு ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ரைஸ் எடுக்கிறதால ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் ரைஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நான் 2 கிளாஸ் எடுத்து போட்டிருந்தேன். கரெக்டாக வந்திருந்தது. எனக்கு அடியும் வந்து பிடிச்சிக்கல. கரெக்டாக உதிரியாக நல்லா இருந்தது ரைஸும். அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா போச்சு. அதுக்காக தான் சரி இது ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணியிருந்தேன். என்னோடய ஹயக்ரீவர் வழிபாடு எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இது வந்து நம்ம எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம பசங்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நம்ம வந்து இது ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இது செஞ்சுருக்கேன். நம்ம நிறைய வழிபாடு செய்வோம். அதில் ஒரு வழிபாடாக இதை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரைஸும் போட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம வந்து ரைஸ் நல்லா உதிரியாக வரும். அப்படி இல்லைன்னா வந்து குழஞ்சிரும். இது வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து திட்டாதீங்க. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய இந்த ஆடி மாதத்துக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது 2 விசில் வச்சு எடுத்திருந்தேன். நார்மல் ரைஸு வந்து 2 விசிலு, பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரே விசில் தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சும் முடிஞ்சிச்சு. இந்த நாள் இனிய நாள் அமைய. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.